வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன். ஆனால் எனக்கு அப்பப்போ ஒரு நிமிஷம் நல்லாயிருக்கும். நேற்று நைட்லேருந்தே எனக்கு ப்ராப்ளம், ரொம்ப டயர்டாக. நேற்று நைட் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தேன். ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன், அது கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு சரி படுக்கிறப்ப கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்லான்னு தான், ரைஸு தான் சாப்பிட்டு கொஞ்சம் மாத்திரை போட்டேன், அவ்வளோதான். உடனே ஃபுல்லாக வாமிட்டிங் வர மாதிரி, தலையெல்லாம் சுற்றி லோ பிபி வந்துருச்சா லோ சுகர் வந்துச்சுன்னு தெரியல. சரியாக மதியம் இந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்றதில்ல, அதனால கண்ட்ரோல் பண்ண வாமிட்டிங் வந்துருச்சு. வாமிட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பால் லைட்டாக காய வச்சு குடிச்சிட்டு படுத்துட்டு தூங்கிட்டேன். அது காலையில் எந்திரிச்சா வேலை முடியல, அப்படியே போட்டுட்டேலாம். அப்புறம் வேலைக்கார பொண்ணுக்கு தான் கூப்பிட்டு வர சொல்லி க்ளீன் பண்ணி போச்சு. ஏன்னா நானாக க்ளீன் பண்ணால் நீட்டாக நல்லா பண்ணிக்குவோம், அதை அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதை நம்ம இது பண்ணிக்கூடாது. காலையில் எதுவும் சாப்பிட்லைங்க, பப்பாயா இருந்துச்சு, அதை அரைஞ்சி சாப்பிட்டேன். டெய்லி இதே ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா எனர்ஜி என்ன இருக்கும்? நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வேலைக்கு ஓகே. சுகர் இருக்கிறவங்களுக்கு சல்லடை மாதிரி டீ வடிப்புமில்ல, சல்லடை மேலே ஊற்றினா கீழே போயிடும், அவ்வளோதான். எனர்ஜி எதுலேயுமே நிற்காது. அந்த சத்தாகட்டும் எனர்ஜி ஆகட்டும் எந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் அப்படியே கீழே வந்துடும். அதனால தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டாலும் பசி தீராது, அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும், பசித்த மாதிரியே தோணும். அப்புறம் மதியம் அந்த வெண்ணிலாவை தான் ராகியில் கொஞ்சம் ரொட்டி செய்வாங்கள்ல, அந்த ரொட்டி மாதிரி செஞ்சு கொண்டு குடிச்சோன்னே அது குடிச்சு 2 சாப்பிட்டேன். சின்ன 2 சாப்பிட்டு இன்னும் 2 கிடக்குது, அதில் பாக்ஸில் போட்டவாங்கல அப்படியே கிடக்குது. என்னால் முடியல, அதுக்கு மேலே பாருங்களேன். எங்கே போய் சாப்பிட்றது, என்ன பண்ணுறது எனக்கு புரியல. அப்படியே வச்சுட்டதை இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. குளிச்சுட்டு எந்திரிச்சு குளித்தேன். நான் நேராக குளிக்கிறேன்னா எப்போவுமே எந்திரிச்சதே குளிச்சுருவேங்க. பாத்ரூம் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன். அது 4 மணிக்காக இருந்தாலும் 5 மணிக்காக இருந்தாலும் டீ குடிக்கிற மாதிரி இருந்தாலும் எப்போ இருந்தாலும் குளிச்சுட்டு வந்துடுவேன். எவ்வளோ குளிராக இருந்தாலும் பச்சை தண்ணி மோந்து ஊற்றி ஓடி வந்துடுவேன். அது இன்றைக்கி என்னால் முடியல. வீடியோவும் பேசி போட முடியல, அந்த எனர்ஜியே இல்லை எனக்கு. என்னடா யூடியூப் சேனல் வச்சு நடத்தி காமெடியாக அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எனர்ஜியும் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் பேசவும் முடியல. எனக்கு ஒரு சேனலை கொடுத்துடலான்னு கேட்குறாங்க, நான் வாங்குறேன் நீ வாங்குறாங்கிறாங்க. ஏங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு 4000 வாட்சவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை போய் இப்போ நான் சும்மா 2000க்கு 3000க்கு கேட்டேன், எப்படி கொடுக்க முடியும்? நிறையா செலவு வேறு பண்ணி வச்சுருக்கறதுனால என்னால் முடியல. இப்போ இந்த 2வது சேனல் இருக்குதுல்ல, அது அதை வேணால் ஓட்டிக்கிட்டு அப்படியே இருந்துக்கலாம். அது கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்குது இப்போ தான் லைட்டாக. இன்னும் வாட்சவர்ஸ் சேரல, வாட்சவர்ஸ் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இல்லை, சரியாக லைவ் போடுறதில்ல, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போ அந்த சேனல் இல்லைன்னு வைங்க, ரொம்ப நான் பாட்டில் படுத்து அசால்ட்டாக விட்டுருவாது. ஐயோ வீடியோ போடலையே மைண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. இல்லைன்னா நான் பாட்டில் போட்டுருவேன், ஏதோ 2 போடுவாங்க எனக்கு தெரிஞ்சதை. இல்லைன்னா ஒரு நல்ல ஏதாவது ஒரு எனர்ஜி தெரியாத விஷயத்துங்க சொல்லுவேன். இல்லாட்டி காமெடியாக வாட்டவாது பேசி போடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது போடுவேன், அதுக்கும் வழி இல்லாமல் உட்காந்துருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் நான் வந்துடுறேன்டா அப்படின்னு. அது உங்கள் விருப்பம், நான் வர வேண்டாம்னு சொல்கிறேன், வரங்கிறேன். அங்கே வந்தால் வெயிலுங்க, மொட்டை மாடி இருக்காங்க மேலே. ஒரு ரூமில் தான் சொன்னாங்க அடிக்கடி, அது ஒன்றில் தான் ஏசி இருக்குது. என்னால் மதியமும் படுக்க முடியாது, நைட்டும் படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை. இதாக இருந்தால் இன்னொரு ஃப்ளோர் மேலே இருக்குது, தெரிஞ்சுக்காது. அதுக்கு என்னடா பண்ணணும்னு தெரியல, பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட மாட்டாங்களா, ஹைப் வரும்ல, அதையும் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.